இதெல்லாம் கோழி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கோ ஓலையால் மேய்ஞ்சி அதுவும் ஒழுங்காக இல்லை. மழை நேரம் வந்து வான்கதவு தண்ணி வந்து இப்போ திறந்துருக்கீங்க பாருங்கோ. பாம்புகள் பூச்சிகள் ஒன்று மாற இல்லையாக்கா இதுக்கு? மேலே ஓடு போட்டிருக்குது. அப்படி இருந்தும் இதுக்கு ஈரங்கள் அப்படி எல்லாம் இருக்குது. இப்படியான ஒரு இயற்கையை ரசிக்கிறது கொடுத்து வைக்கணும்னு சொல்ல வேணும். இந்த இடத்துல வந்து சில பேர் மீனும் பிடிக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தால் கீழே நடந்து போனோம்னு சொன்னால் இது என்ன பாம்புன்னு தெரியலை, பயமாக கிடக்குது. மண்புழுவை போடுறீங்க. இந்த பாதையை வந்து வட்டுக்கோட்டை சந்திக்கு போகுது. அப்படியே இங்கால பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு போகிறோம் நீடா? சுற்றி முத்திக்கு வந்து வயல்களாக தான் இருக்குது. என்னென்ன சொல்கிற இது? நரசரி மேடம். நீங்கள் இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயா வணக்கம். இந்த வீதி வந்து உண்மைக்கும் புனரமைக்கையில் ஒருவேளை அழிவு வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மானியங்கள் அப்படியே தெரிவினமோ? வீட்டுக்குள்ளே எல்லாம் தண்ணி போயிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க கிலோ எவ்வளோ என்ன போகுது இது? இங்கே வந்த இடத்துல இப்படியான ஒரு வீட்டை கண்ணுனே கவலையாக இருந்துச்சு. அதான் இப்படி கூடு கூடாக கட்டியிருக்கிறது வந்து ரால் பிடிக்கிறது. காரணகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மயு, இலங்கையில் யாழ்ப்பாணத்திலிருந்து. இந்த காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு வந்து யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கில் 2-3 நாளாக வந்து சரியான மாதிரிக்கு மழை பெய்யுது. இந்த மலையில் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சில இடங்கள் கிராமங்கள் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பாக வந்து நான் காட்ட போகிறேன். இப்போ நிற்கிற இடம் வந்து யாழ்ப்பாணம் அராலி என்ற கிராமத்தில் நான் நிற்கிறேன். அராலிக்கு இன்னும் போகையில் அராலிக்கு போகிறதுக்கு முன்னவார ஒரு பாலத்தில் நிற்கிறேன். இந்த பாலத்தில் வந்து கணக்கு பேர் மீன் பிடிச்சி கொண்டு நிற்கணும், அதுவும் தூண்டில் பிடிச்சி கொண்டு நிற்கணும். அதை உங்களுக்கு காட்டிக்கொண்டு அந்த அராலி மற்றது வந்து வட்டுக்கோட்டை பொன்னால் இப்படி ஒரு சில இடங்களை வந்து காட்ட போகிறேன். இப்போ நான் கதைச்சு கொண்டு கேட்க மழை பெஞ்சு கொண்டு இருக்கிறத நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கலாம். எங்களோட சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்துருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் தாங்கோ. இப்போ காணொலிகளை போகலாம் வாங்கோ. இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதான் அந்த பாலம். சரியான மாதிரிக்கு மழை பெய்யுது பாருங்க. மேகம் வந்து இப்படி இருண்டு இருக்கிறதுன்றதை உங்களுக்கு பார்க்க தெரியும். இதில் வந்து மீன்கள் எல்லாம் பிடிச்சி கொண்டு நிற்கிறோம். ஒரு சில பேர் வந்து வியாபாரத்துக்காண்டியும் பிடிக்கணும், ஒரு சில பேர் ஃபன்னாக மீன் பிடிச்சி சாப்பிட்றதுக்காண்டியும் பிடிக்கணும். வாங்கோ என்னென்ன மீன் இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு இருக்கா அண்ணா பார்க்கட்ட இருக்கா? இதுக்கு என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தான் பிடிக்க துவங்கியிருக்கணும். பாருங்க 1-2 மீன் தான் இருக்குது. விலைங்கிறது பாருங்க. இங்கால பார்த்தா அண்ணா விலையோட நிற்கிறார். அண்ணா என்ன வியாபாரமாக இல்லை எடுத்து பொழுதுபோக்கு என்ன? எங்கே எவ்வளோ இருக்கிற நீங்கள்? துணாவி என்ன என்ன மீன்கள் பிடிபடுது அண்ணே? அதெல்லாம் பிடிபடுது. ஆனால் அந்த தூண்டிலுக்கு இதுதான் பிடிபடுது. ஆமாம் கிளறுகள் என்ன? சரி வீசியக்க சொல்லுங்க அண்ணே, ஒரு காட்டுவோம். இப்போ இங்கால வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாக்கள் வந்து தூண்டிலில் பிடிக்கணும். இப்போ இங்கால பார்க்குற இதுதான் வந்து வான்கதவன்னு சொல்கிறது. இது வந்து ஒரு சைட்டில் இருக்கிற மேலதிக தண்ணீரை இன்னொரு சைட்டுக்கு அனுப்புறதுக்காண்டி இந்த வான்கதவுகள் வந்து பொதுவாக எல்லா பாலங்களுக்கு பக்கத்துலேயும் வந்து கட்டுறது வளமை. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. இதான் அந்த பாலம் பாருங்க, அராலி பாலம். மேலால் போகிற பைப் வந்து ஓட்டோ ஷாப்லேயே தண்ணி நல்ல தண்ணி வந்து போகுது. இப்போ இங்கால அராலி மற்றது வட்டுக்கோட்டை சுழிபுரம் பொன்னால் இப்படியான இடங்களுக்கு வந்து தண்ணீர் வந்து சவர் உப்பு தண்ணி. ஸோ அதால் வந்து நல்ல தண்ணி வந்து அந்த பைப்பால் போகுது. இப்போ இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வான்கதவுகள் வந்து இருக்கிறத பார்க்கலாம். இதில் 5 வான்கதவு திறந்துருக்குது. இப்போ தண்ணி வந்து ஊடுறத பாருங்க. வான்கதவு திறந்து மற்ற சைட்டில் இப்போ இங்காலி சைட்டில் இருந்து பாருங்க காட்ட போகிறோங்க. இங்காலி பின்னுக்கு இந்த வான்கதவுக்கு பின்னால் இருக்கிற தண்ணி மேலதிக தண்ணீரை வந்து இங்காலி பக்கத்தால் விடுறதுக்காண்டி இந்த வான்கதவுகள் பயன்படுத்தினேன் பாருங்க. மீன்கள் எல்லாம் பிடிச்சி ஒரு ஆள் இறங்கி நிற்கிறார். நான் வந்து கிட்ட கொண்டே காட்ட போகிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தால் கீழே நடந்து போனோம்னு சொன்னால் இப்படி ஒரு கட்டு மாதிரி கொண்டு கட்டியிருக்கணும். ஆனால் இந்த கட்டில் போகிறது வந்து பாதுகாப்பு இல்லை. இருந்தாலும் காணொலி காட்டுறதுக்காண்டி போய்கொண்டிருக்கிறோம் பாருங்கோ. இதுதான் பாலம். இப்படியே நாங்கள் போய்கொண்டு இருந்தோம்னு சொன்னால் இதில் மீன் பிடிக்கணும் பாருங்கோ. இதில் மீன் பிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணா தூண்டில் மீன் பிடிக்கிறார். பார்ப்போம். அண்ணா பிடிபட்டுருக்கோம் மீன்கள். என்ன மீன் பிடிபடுது? கழுறா எங்கே பிடிக்காதுங்க? நீங்கள் எல்லாம் ஒன்றா வந்தீங்களோ? இந்த பாலத்திலேருந்து தான் நாங்கள் இப்போ ரங்கிஞ்சால வந்து நிற்கிறோம் பாருங்கோ. ஒரு விட்றீங்களா அங்கால? இந்த தூண்டிலுக்கு வந்து என்னென்ன மண்புழுவை போடுறீங்க? மண்புழுவை போட்டு பாருங்க அண்ணா பிடிக்கிறான் மீன்.
இங்கால பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்கணும். அண்ணாக்கள்கிட்ட பாசியில் அதில் கேட்டு தெரிஞ்சு கொள்ளும். பார்க்கலாம் அண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கழுறு என்னென்ன இது இந்த கழுத்து மீன்கள் அண்ணா பிடிச்சிருக்கேன். பாருங்க காட்டுறேன் பாருங்க. எல்லாமே கழுறு தான் பிடிபடுவேண்ணா. ம் அண்ணா வளமையாக பிடிக்கிற நீங்களோ? ஃபுல்லாகவே கழுறு தான் பாரு அதிலடி. ஜப்பான் மீன், ஜப்பானோ அந்த சிலேபி. இப்போ பார்த்தீங்கன்னா ஐயா வேலை ஏறுகிறார் பாருங்கோ. பாப்பா எவ்வளோ மீன் பிடி போட்டுருக்கான்னு சொல்லி. சரியா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போன இடத்துல ஒரு பாம்பு ஒன்று நிற்கிது பாருங்கோ. இது என்ன பாம்புன்னு தெரியலை, பயமாகவும் கிடக்குது. விஷப்பாம்போ தெரியலை பாருங்கோ. ஒரு அண்ணா வந்து விலை வீசுறது போய் கொண்டிருக்கிறார் பாருங்கோ. இப்போ நாங்கள் அதை கிட்ட கொண்டே காட்ட போகிறோம். சரியான மாதிரிக்கு ரிஸ்க் எடுத்து தான் காட்டுறோம் பாருங்கோ. 10 போயிட்டு அண்ணா விலை வீசுகிறார் பாருங்கோ. எத்தனை மீன் பிடிபடுதுன்றதை வந்து உங்களுக்கு காட்ட போகிறோன்னு பாருங்கோ. இதெல்லாம் வந்து சேஃப்டி இல்லாத இடத்துல நாங்கள் எடுக்கிறோம். இப்படியான இடங்களுக்கு மழை நேரம் வந்தீங்கன்னு சொன்னால் பாதுகாப்பாக இருக்கும். கொஞ்சம் பத்தைகள் காடுகள் ஒரு ஆம்புலன்ஸ் கொண்டு வருது. அதோட இலங்கை போக்குவரத்து பஸ் கொண்டு போய் கொண்டு பாருங்கள். அப்படியே நாங்கள் போவோம். இப்போ நாங்கள் பாலத்துலேருந்து வெளிக்கிட்டாச்சு. இப்போ நாங்கள் வட்டுக்கோட்டைக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். எப்படி கிளைமேட் இருக்கா, இந்த மழை நேரம் வந்து எப்படி இந்த இடங்கள் எல்லாம் இருக்குன்றதை வந்து நீங்கள் இந்த காணொலியூடாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்னு சொல்கிறது, இப்படியான ஒரு மழை நேரம் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறது வந்து அதை வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கால அராலி திருச்சபைன்னு சொல்லி ஒரு சர்ச்சோ இன்னும் உதவியில் சர்ச் மாதிரி தான் இருக்குது பாருங்கோ. இங்கால பார்த்தீங்கன்னா எப்படி வயல்கள் எல்லாம் இருக்குன்றதை பார்க்க தெரியும் உங்களுக்கு. சுற்றி முற்றிக்கு வந்து வயல்களாக தான் இருக்குது. இப்போ நான் கிட்ட கொண்டே காட்டையில் அது என்னென்னு சொன்னால் சரியான மாதிரிக்கு மழை பெஞ்சு கொண்டு இருக்குது. அதால் நான் ஃபுல்லாக போய் கொண்டிருக்கிறேன். பார்த்து நீங்கள் உங்களுக்கு விருப்பமானதில் பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஆட்கள் எல்லாம் போயினோம் பாருங்க. மழைக்கு நாங்களும் மழை பெய்ய தான் இந்த வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் வந்த இடத்துல சரியான மாதிரிக்கு மழை பெய்யுது. இந்த மழைக்கு மத்தியில் தான் இந்த காணொளி பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் பாருங்க. இப்போ இந்த பாதையை வந்து வட்டுக்கோட்டை சந்திக்கு போகுது. அப்படியே இங்கால பார்த்தோம்னா பொன்னாலைக்கு போகலாம். பொன்னாலை, காரநகர், இப்படி மூளா இப்படியான இடங்களுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். மழைக்கு தான் இந்த காணொளி பதிவு செய்கிறேன். மறக்காமல் எங்களோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோட சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ. நண்பர்களோட வந்தனான்னு பாருங்கோ. சரியான மாதிரி மழை பெய்யுது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்கள் எல்லாம் கணக்கு இருக்குது பாருங்கோ. உண்மையில் இப்படி மழை வந்து தொடர்ச்சியாக பெய்யுமா இருந்தால் இந்த வயல்கள் இதெல்லாம் வந்து சேதமாக போகும். ஒரு அளவாக மழை பெஞ்சால் விவசாயம் செய்கிற ஆட்களுக்கு ஒரு நல்ல மாதிரி இருக்கும் பாருங்க. கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு குளம் ஒன்று இருக்குது பாருங்க. யாழ்ப்பாணம் வந்தாலே பனைக்கு ஃபேமஸ். எங்கே பார்த்தாலும் கொஞ்சம் பனையண்டாலும் இருக்கும். இப்போ நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து வட்டுக்கோட்டையில் நிற்கிறபடியாக உங்களுக்கு இந்த இடங்களை காட்டக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க. எப்படி பச்சை பசையில்னு சொல்லி வயலும் மற்றது மரங்களும் இந்த வீதி நடுவில் நாங்கள் பயணித்து கொண்டு கேட்க ஒரு சந்தோஷமாக இருக்குது பாருங்க. என்னென்ன சொல்கிற இது அரசரி மேடம். நீங்கள் இங்கேயா இருக்கிறீங்க? எந்த இடம் இதுக்கு? வட்டுக்கோட்டை என்ன? இது எவ்வளோ காலத்துக்கு மேற்பட்டது? 30-40 வருஷம்? 40 வருஷம். இப்போயுமே கட்டிடம் இருக்கோ இல்லை திருத்தினா நீங்களோ? கிடக்குது என்ன? ஓடுகள் ஒன்றும் இல்லாமல் அப்படியே கொங்கிரீட் போட்டுருக்காக்கும் என்ன? ஓட்டுக்கு மேலே போட்டிருக்கேன் என்ன? இது என்னத்துக்காண்டி இருந்தது ஆரம்ப காலத்தில்? அந்த கலைப்பாடி தாங்க.
பஸ் கோல்டன்ட் இல்லைண்ணே களைப்பாறையே இருக்கிறது. ஓகே, நீங்கள் இப்போ எங்கே போகிறீங்க? மாடாவுக்கு. இந்த கட்டிட அமைப்பு வந்து இளைப்பாடுறதுக்காண்டி அந்த காலத்தில் இருந்தது. இது யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில இடங்களில் தான் இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு மாடு வந்து மலைக்கு நினைது பாருங்கோ. உண்மையிலே பார்க்க பாவமாக இருக்குது. இந்த வேறு ஒரு அண்ணன் ஒரு ஆள் நிற்கிறார். அண்ணா, இது மாடுகள் எல்லாம் மலைக்கு நினைஞ்சா பிரச்சனை இல்லையா? வருத்தம் பெறுமா? அப்போ ஏன் கட்டி விட்ருக்கீங்க? இப்போ அதை மேய கட்டிக்கணும். உங்களுடையாது மேய கட்டி இருக்கணும் அப்படியே. மலைக்கு இப்போ எங்கே போகிறீங்க? நான் இப்போ மாடுலாம் நிற்கிது பார்க்க போகிறீங்க. நீ தொழிலே மாடு தானே? மாடுன்னு தோட்டம் பால்கள் எல்லாம் கறக்குற நீங்களோ? பால் இப்போ கறக்குற மலை. மாடுகள் எல்லாம் வந்து இந்த இடத்துல நிற்கக்கூடியதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது காப்பேட் ரோட்லேருந்து கொஞ்சம் இடவழி வந்து இதாக கிடக்குது பாருங்க, நார்மல் ரோட்டாக இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொண்டிருந்த வீதி இதுதான். இந்த வீதியால் வந்து ஒன்று கேட்க இந்தியாவில் வந்து வயலில் வந்து மாடுகள் மற்றது வந்து வயலில் ஐயா ஒரு ஆள் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். அவர்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் சில விஷயங்களை. பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி நாம்பன் மாடு நிற்கிது, மலையக்க நிற்கிது, நனைஞ்ச வருத்தமும் பெரும் போல் நடக்குது. ஆனால் நிற்கிது பார்ப்போம். இந்த ஐயாட்ட போய் கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். இங்கால பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி வந்து வலிஞ்சு போய் கொண்டிருக்கு பாருங்க. ஒரு வாய்க்காலால் தண்ணி போகுது. அண்ணா வணக்கம். எங்கே உங்களோட ஊர் தானோ இது இல்லாட்டிக்கு? என்ன மாதிரி இந்த இடத்துல ஸ்பெஷல் என்ன? வட்டுக்கோட்டையில் விவசாயம் தானே. விவசாயம் என்ன? எப்படி மலைகள் காணுமோ? 2-3 நாளாக யாழ்ப்பாணத்தில் மழை தானே? என்ன மாதிரி இந்த மழை மழை பெய்து இருக்கு. வயலுக்கு மழை இந்த மழை காணுமா இல்லை இன்னும் பெய்யணுமா? வயல் நெல்லுக்கு இன்னும் மழை பெய்யணும். இதே போல இன்னும் 2 தரம் பெய்யணும். பெஞ்சா நல்ல வேணா நெல். மழை நேரம் எங்கே வலிக்கட்டிங்க? வயலுக்கு மாடுகள். சரி, நன்றியா. ஆமாம். பச்சை பசையிலண்டு எப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி பாருங்க. பார்க்கவே ஆசையாக இருக்குது. வாங்க கொஞ்சம் கடந்து தான் போகணும். என்னென்னு சொன்னால் வயலில் மூடி தண்ணி வரப்போது போல நடக்குது. 3 நாள் மழை தான் பெஞ்சது. ஐயா ஒரு ஆள் நிற்கிறார், கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். சில இந்த வயல் சார்ந்த விஷயங்கள் வந்து அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சு சொல்லுவோம். வாங்கோ கிட்ட போய் பார்ப்போம். ஐயா வணக்கம். என்ன வயல் பார்க்க வந்து நிற்கிறீங்க மழை நேரம்? உங்களோட வயலோ? எது இதோ? என்ன மாதிரி மழை கூட பெஞ்சிருக்கான்னு பார்க்க வந்தீங்களா? தண்ணி கூட வந்து நிற்காண்டு? இல்லை, நான் சும்மானே புல்லுகள் கொஞ்சம் பிடுங்க மாட்டுக்கும். இது வட்டுக்கோட்டை தானே இந்த இடம்? வட்டுக்கோட்டை. எப்படி மழை காணுமா இந்த வயலுக்கு? ஓரளவு காணும். என்ன 2 நாள் தொடர்ச்சி அப்படி பெஞ்சுதாண்டா? ஒன்றும் செய்யாது. அழியாது அழியாது. தண்ணி மேலே கூட நின்றா தான் அழியும். அது அழிகிற காலம் போட்டுது. வயது சின்ன நான் நின்றா தான் அழியும். இப்போ வரம்புக்கு மேலால வந்துடுது, அழிக்காது. இது எவ்வளோ ஏக்கர் கணக்கா பரப்பு கணக்கா? சரிங்க, எங்கள்கிட்ட பரப்பு கணக்கு. 7 பரப்பு. 7 பரப்பு. இப்போ அண்ணளவா வந்து 7 பரப்பில் இந்த அழிவில்லாமல் செய்வீங்களா? எத்தனை மூட்டை நெல் எடுப்பீங்க? ஒரு 10 மூட்டை. 10 மூட்டை நெல் எடுப்பீங்களே. ஓகே, எப்படி நீங்கள் இப்போ உரங்கள் செலவுகள் எல்லாம் கழித்து லாபமாக நட்டமா? இது எங்கள்கிட்ட நாங்கள் கொஞ்சம் கூட பாடுபட்டால் லாபம் இருக்குது. லாபம் இருக்குன்னு. இப்போ ஒருவேளை அழிவு வந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு மானியங்கள் அப்படியே தெரிவினமோ? எங்கே தெரியணும், எல்லாம் பதிவினோம். ஆனால் ஒன்றும் தந்த பாடு இல்லை. ஒன்றும் தராயினம் என்ன? இந்த உரத்துக்கு காசு போடுறோன்ட்டு இன்னும் போடையில. எங்களோட காசில் தான் 2 தரம் எறிஞ்சாச்சு உரம். இது என்ன நீங்கள் நெல் எறிஞ்சி வளர்க்குறீங்களா இல்லை வந்து நட்டு அந்த நாட்டு நடுகை என்று எறிஞ்சி வளர்க்கு? அப்போ மெஷினில் நடுற முறையை மட்டும் இருக்குல்ல இப்போ? அது பிரியோசனமா அழிஞ்சா? அது அவ்வளவு இங்கே சாத்தியப்படாது. என்ன அதான் கிளிநொச்சி அங்காளி பெரிய பெரிய இதுகளுக்கு செய்கிற கணக்கு தான் அது. சரி, ஓகே. இப்போ இந்த காலுக்கு செருப்புகள் ஒன்றும் இல்லாமல் வந்து நிற்கிறீங்க. போட்டு நிற்கலாது. தோட்டங்களுக்கு நிற்கக்கூடாது என்ன? விளம்பில சிரிக்கலாமலையே அந்த தோட்டங்கள் வயல்களுக்கு நிற்கக்கூடாது என்ன? அது என்னது அந்த தண்ணி மேலாள வருது பாருங்க? அது என்னது? குழாய் கிணறோ? தண்ணி கூடாண்டா அப்படி மேலாள வரும் என்ன?
நீர்மட்டம் மீறி ஏறும். சரி, ஓகேயா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வயல்லேருந்து நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். வயலில் வந்து எப்படி தண்ணி நிற்குது, இந்த நெல்லுகள் எல்லாம் எப்படி வளர்ந்துருக்கிறதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. தொடர்ச்சியாக பாருங்கோ. நாங்கள் எங்கெங்கெல்லாம் போகிறோம், உங்களுக்கு என்னெல்லாம் காட்ட போகிறோம்ன்றதை வந்து தொடர்ச்சியாக பாருங்கோ. இப்போ வாங்க போகலாம். பனமரங்கள் மற்றது இங்காலையெல்லாம் வயல்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் பயணிக்கிற இந்த வீதி வந்து என்னென்னு சொல்கிறது, பட்டுக்கோட்டை சந்தியிலேருந்து பொன்னாலைக்கு போகிற வீதியூடாக தான் பயணித்து கொண்டிருக்கிறோம். யாழ்ப்பாணம் இலங்கையில் இருக்கிறார்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கும். வேறு வேறு நாடுகளில் இருந்து இலங்கை சார்ந்து யாழ்ப்பாணம் சார்ந்து தெரியாதாக்களுக்கு தெரியாது. ஆனால் இப்படியான ஒரு இயற்கை இதை விட இன்னும் பல பார்க்கக்கூடிய பல இடங்கள் எல்லாம் வந்து இலங்கையில் இருக்குது. வந்தீங்கன்னா பார்க்கலாம். உண்மைக்கும் பார்க்க, ஆனால் இந்த வீதி வந்து உண்மைக்கும் புனரமைக்கையில் சும்மா குன்றும் குழியுமாக இருக்குது ஒழிய, ஆனால் வாகனம் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஆனால் கார்பெட் ரோட் இல்லை, ஸ்மூத்தாக போக இயலாது. பாருங்கோ, தூரத்தில் பார்க்கக்கே தெரியுது. பாருங்க பனைமரங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால மாடுகள் புல்லுகள் மேய்ஞ்சு கொண்டிருக்கிறதை பார்க்கலாம். இங்கால பார்த்தீங்கன்னா காணிகளுக்கு தண்ணிகள் நிற்கிது. பாருங்க, இங்கால ஒரு கோயில் ஒன்று இருக்குது. கூடுதலான நாட்கள் இங்கால வந்து ஆடு மாடுகள் வளர்க்குறது. ஐயா போயிட்டு வரோம். இங்கால பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்க, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் பைக் ஓடிக்கொண்டிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் மழை திருப்பி வரப்போகுது. மற்ற இடங்களை கொஞ்சம் இதை காட்டணும், மழை டைம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இங்கால வேலை செஞ்சுட்டு ஆக்கள் போய்கொண்டிருக்கேன். நம்ம தேங்காய் மாதிரி தேங்காய் எல்லாம் கொண்டு போயினா பாருங்க. உண்மைக்கும் பார்க்கவே ஆசையாக இருக்குது. பாருங்க, ரெண்டு பக்கம் வந்து பனைமரம் வந்து வளருது. ஆனால் இது பனைமரத்துக்கு முதற்கட்டம்னு சொல்லலாம், வடலின்னு சொல்லிவினோம். உண்மையிலே வந்து இப்படியான ஒரு இயற்கையை ரசிக்கிறதுக்குமே கொடுத்து வைக்கணும். அப்படியே நாங்கள் நேராக போகணும்னு சொன்னப்போ நாங்கள் போகிற பாதையால் நேராக ஒரு சந்தி வரும். அந்த சந்தி வந்து பொன்னாலை சந்தி. அதில் வந்து மீன்கள் எல்லாம் வந்து ஏலத்தில் கூறி விற்கிறவ. இப்போ டைம் தாண்டிட்டு வரையில் முடிஞ்சால் நாங்கள் காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நீங்கள் பார்க்கல, நான் காணொலியாக போடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் டைமில் ஆக்கள் வைக்கிற வரையில் வாங்க நாங்கள் பார்க்கலாம். வீதியை பாருங்கள் எப்படி குன்றும் குழியுமாக இருக்குன்னு சொல்லி. இங்கால பார்த்தீங்கன்னா ஒரு சிவலிங்கத்தின் சிலை ஒன்று இருக்குது. மற்றது ஒரு ஆள் கை காட்டினபடி இருக்கிறார். அவர் ஏன் காட்டுறாருன்னு தெரியல. நிப்பாட்டி இருக்கா பார்ப்போம். மலைக்கு வந்து ராவணேஸ்வரம் என்று சொல்லி ஒரு சிவலிங்கத்தின் உருவத்தோடு ஒன்று இருக்குது. பாருங்க, இதாலான் பயணிக்க போகிறோம். வாங்க தொடர்ச்சியை பார்ப்போம். இந்த மார்க்கெட் வந்து பொதுவாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கிறார்களுக்கு. இதான் பொன்னாலை மீன் ஏலம், அதாவது வந்து கூறி மீன்களை வந்து கூறி விற்கிற இடம் வந்து. இப்போ வந்து மீன் டைம் விற்கிற டைம் வந்து பிந்திட்டு நாங்கள் இப்போ 12 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து உங்களுக்கு காட்ட இல்லாத ஆக்கள் ஒருத்தரும் இல்லை. இப்படியா பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் சந்தி கொண்டு வரும். பாருங்க, இந்த சந்தி வந்து அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் காங்கேசன் துறைக்கு போகலாம். கிட்ட கொண்டே காரணம் பாருங்க. இப்போ இந்த வீதியால் நேராக போனோம்னா காங்கேசன் துறைக்கு போகலாம். 18 கிலோமீட்டர். காரநகர் இப்போ நான் நிற்கிறதுலேருந்து இடப்பக்கம் திரும்பினா 5 கிலோமீட்டரில் காரநகர் போகலாம். மானிப்பாய்க்கு வந்து வலப்பக்கத்தால் போனோம்னு சொன்னால் 11 கிலோமீட்டருக்கு போகலாம். பாருங்கோ, இந்த சந்தியால் தான் இதெல்லாம் போக வேணும். இப்போ நாங்கள்
காரநகர் பாதைக்கு தான் போக போகிறோம். உங்களுக்கு அதை சுற்றி காட்ட போகிறோம். வாங்க தொடர்ச்சியாக பார்க்கலாம். இதான் அந்த சந்தி, பொன்னால சந்தின்றது. இதால் எப்படி போனோம்னா காரநகர், இதால் காங்கேசன் துறைக்கு போகலாம். இது மானிப்பாய் வீதி. இப்படியே நாங்கள் அப்படியே போய் கொண்டிருப்போம் பாருங்கோ. இந்த இடங்களை பார்க்கே சும்மா அழகாக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறது, காரநகர் மெயின் வீதிக்கு போகுது. அதாவது காரநகருக்கு போகிறோன்னு சொன்னால் இதால் தான் போகலாம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் பொன்னாலையால் காரநகர் இந்த வீதியால் போனோம்னு சொன்னால் காரநகருக்கு போகலாம். காரநகருக்கு போகிற பாதையில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குதுன்றதை வந்து காட்டுறதுக்காண்டி வந்து நிற்கிறோம். இந்த இடத்துல வந்து சில பேர் மீனும் பிடிக்கணும். இதுகள் சில இடங்கள் வந்து கூடாக கட்டிக்கணும். நான் நினைக்கிறேன் இறால் பிடிக்கவோ அல்லது வந்து கடல் அட்டையிலோ தெரியல. தம்பியாகள்கிட்ட கேட்டு பார்ப்போம். தம்பி, இது வந்து அட்டையால் வளர்க்குறதா இல்லை இறால் பிடிக்கிறதுக்கா அப்படி கூடுதல் கட்டியிருக்கு? இறால்கள் என்ன இறால் கூடுதல் போலாம் கிடக்குன்னு இந்த தம்பி இறால் சொல்லி கொண்டுக்கிறார். மற்ற இந்த இதில் வந்து உங்களுக்கு பார்க்க தெரியும், அந்த கூடாரம் மாதிரி அமைச்சிருக்கு. காவலுக்காண்டி தான் இப்படி ஆட்கள் தங்கி இரவையில் நிற்கிறதுக்காண்டி இந்த கூடாரங்கள் இருந்து பாப்பினம்னு நினைக்கிறேன். அதுக்காண்டி தான் இதை கட்டியிருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மீன்கள் பிடிக்கணும். இந்த ஒரு அண்ணாரால் மீன் பிடிக்கிறான். என்னென்ன மீன் பிடிபட்டுருக்குன்றதை பார்ப்போம் வாங்க. நண்பன், என்ன மீன் பிடிச்ச நீங்கள்? பார்த்தீங்க பார்க்கட்டே இருக்கா? எங்கே காணையிலே? இதுக்கே இல்லையண்ணே. இது என்ன புலா மீன் ஆகவேண்ணே? புலா மீன் ஆள் தூண்டில் பிடிச்சிருக்கிறார் பாருங்கோ. இறால் போட்டு தான் பிடிக்கிறீங்களோ? ஆள் தூண்டில் போட்டுட்டு மீன் பிடிக்கணும் பாருங்கோ. இந்த தண்ணிகளுக்கு ஒரு சில கண்டுகள் எல்லாம் வளருது. இது என்ன அந்த கண்டுகள்ன்ற பேர்களும் தெரியலை பாருங்க, என்ன மாதிரி என்று தெரியல. இங்கால அந்த வீதியில் வந்து விலைகள் எல்லாம் போட்டு என்ன செய்யணும், அவங்க கிட்ட போய் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பிடிச்ச மீனை காட்டுறதுக்கு அண்ணா கூட்டி கொண்டு போகிறார். பிடிப்பட்ட மீன் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அண்ணா. திரளி எல்லாம் கூட பிடிபட்டுருக்கு. இல்லை கூட என்ன இருக்கிறதே திரளி போலாம் கிடக்குது பாருங்கோ. எல்லாம் ஃப்ரெஷ்ஷான திரளி. கிலோ எவ்வளோ அண்ணா போகுது இது இங்கே? எவ்வளோ வரும்? 500-600 வரும் என்ன? இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் போகிற பஸ்ஸுகள் எல்லாம் போகிறது நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். காரநகர் 782. இந்த பஸ்ஸுகளில் வந்து பல பேர் பயணிச்சிருப்பீங்கள். பயணிச்ச ஆக்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க. இப்போ போகிற இடம் எல்லாம் ஃபுல்லாக வந்து தூண்டில் வீச்சு வேலை, மற்றது தூண்டில் மீன்கள் தான் கூடுதலாக பிடிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இப்படி கூடாக கட்டியிருக்கிறது வந்து இறால் பிடிக்கிறதுக்கு ஒரு பேட்டர்னில் செய்யணுமாம். இப்படி பிடிச்சா இறால்கள் கூட பிடிபடுமாம். அதால் இப்படி பிடிக்கணும் போல நடக்குது. சுத்தவரை வந்து எல்லோரும் வந்து இப்படியான மீன்களை தான் பிடிக்கணும். வரையல் தூண்டிலில் பிடிச்சி கொண்டிருக்கணும். அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்கள். இப்போ நாங்கள் வந்த இடத்துல வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சைக்கிள் அமைப்பில் ஒன்று இருக்குது. அதை காட்டுறது தான் இப்போ உங்களுக்கு கூட்டிக்கொண்டு வரும் பாருங்கோ. இப்படி சைக்கிள் வந்து யாழ்ப்பாணத்தில் ஒரு சில பேர் நம்ம வச்சிங்கன்னா பாருங்கோ, நல்ல ஒரு மாடலாக இருக்குது. இது வட்டியில் ஓடுறதா இல்லை வந்து சும்மா செட் பண்ணியிருக்கு பாருங்க. அந்த சைக்கிளை வித்தியாசமாக இருக்குது. அந்த சைக்கிளில் கட்டி ஒரு தூண்டில் ஒன்று போகுது. என்ன செய்கிறீங்க அதுக்கு? மீன் பிடிச்சி ஓடி நிற்கிறோம். தடி போட்டு மீன் பிடிக்கிறீங்களே? என்ன எங்கே இருக்கிற நீங்கள்? மூளை வட்டக்கோட்டை. அசல் தொப்பி ஒன்று ஓட்டுக்கிறீங்க. நினையா வேணே பிடிச்சிட்டீங்களா மீன்கள்? கொஞ்சம் கரைக்கு பிடிச்சிட்டோம். இது கொஞ்சம் பொழுதுபோக்கா நிற்கிறோம். எல்லாரும் வீடு தான் திரும்ப போகணும். சரி. இதை என்ன பிடிச்சி விற்கிறீங்களா இல்லை வீட்டு கரைக்கு கொண்டு போகிறீங்க? கரைக்கும் கொண்டு போகிறது, கூடுதலாக வந்தால் விற்று போட்டும் போகிறது. மறிவிலம் ரோட்டில் மூட்டுக்காரர் கார்காரர் வந்து கேப்பில் மீன் கொண்டு என்ன மீன்கள் பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த இடத்துல? இதுல செப்பரிகள், இந்த கரிமிலோ திரளி, மற்ற விளக்குட்டி எழுத்துக்கள் எல்லாம் பலதும் பார்த்து எல்லாம் பெரும். என்ன இது வந்து இப்போ இது என்ன சொல்றது, கடலோட தொடர்பு பட்டதா இல்லை இது வந்து சும்மா அந்த குளங்கள் மாதிரி அப்படியா? இது பெரிய கடலோட தொடர்பு பட்டது என்ன? சரி ஓகே. இது இப்போ மீன்கள் வந்து இதில் வளமையாக காலை மேலே இது பின்னேரங்கள்லாம் வேண்டக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன காலை மேலே கொஞ்சம் கொடுத்தலாம் வேண்டலாம் வேண்டலாம். பின்னேரம் பீச்சுக்காரர் வருவாங்க, பீச்சுக்காரர்கிட்ட வாங்கலாம்.
அப்படி எப்படி எப்படி வேண்டலாம் ஒரு கிலோவுக்கு 500 ரூபா வண்டியில் அவங்க ஒரு கூறா வச்சு கொடுப்பாங்க. கொடுப்பாங்களே என்ன? ம். சரி சரி சரி. ஏன் நீங்கள் இப்போ இந்த கரையில் இப்போ இந்த வீதியில் நின்று தான் நீங்கள் மீன் பிடிக்கிறீங்க? ஆமாம். வீதி அருகோட இதை விட கொஞ்சம் உள்ளுக்கியாண்டு பிடிச்சா வருமாண்டா இல்லது இதில் நின்று பிடிச்சா தான் வருமா? சேருகள் ஓ வீட்டுக்காரர் போவாங்க, நாங்கள் மாலை மளிகை ரெண்டாக தான் எங்களுக்கு கும்பிடும். இப்போ நாங்கள் இப்படி நீங்கள் வச்சுக்கிற மாதிரி தூண்டில்ல நாங்கள் பிடிக்கலாதோ? பிடிக்கலாமா? பிடிக்கலாம். பிடிக்கலாமே என்ன? ஒரு தரம் பேச மாட்டீங்க பிடிக்கலாமே என்ன? ஓ கடலில் தொழில் செய்கிறதுக்கு ஒரு தரம் மறக்கலாம். அதானே என்ன? ம் சரி சரி ஓகே. அப்போ மற்ற அந்த அதில் கூடு மாதிரி எல்லாம் கட்டியிருக்கணும் தானே இந்த இதுக்கு? விடியா வெள்ளெண்ணெய் அந்த கூட்டில் இருக்கிறத வெள்ளெண்ணெய் வந்து எடுப்பாங்க. ஓ அது என்னது? அதுக்கு என்னது காட்டி நாள் தான் பெறும். இறால்கள், நண்டுகள், மீன்கள் எல்லாம் சகலதும் பெறும். இந்த காரணருக்கு போகிற பாதைக்கு முன்னுக்கு பாருங்க ஒரு பெரிய மேல்மாடி வீடு ஒன்று கட்டுப்படுது. உண்மைக்கும் வடிவாக இருக்குது. ஆனால் ஃபுல் வேலை முடிஞ்சால் தான் இது வடிவாக இருக்குமா இல்லையான்றது வந்து ஃபுல்லாக தெரியும். ஆனால் உண்மைக்கு இப்போ பார்க்க வடிவாக இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வளைவு ஒன்று இருக்குது. என்னென்னு சொல்லி காரநகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன்னு சொல்லி நாங்கள் இப்போ காரநகருக்கு உள்ளே போகிறோம். பாருங்கோ, காரநகர் பிரதேச சபை வரவேற்கின்றதுன்ற போட்டோட உண்மையில் வந்து மழை மப்பண்டபடியாக தான் உங்களுக்கு இருட்டாக இருக்குது. ஸோ அதால் வந்து மலைக்கு மத்தியில் தான் உங்களுக்கு காணொலி பதிவு செய்கிறேன். பாருங்க, மண்ணுகளோட டிப்பர்கள் கணக்கு நிற்குது. இந்த வீதியாக நாங்கள் அப்படியே போனோம்னு சொன்னால் காரணம் சந்தி ஒன்று வரும். அந்த சந்திக்கு போகலாம். இங்கால இருக்கிற வீதிகள் எல்லாம் வந்து கிடங்குகள் மற்றது ஒழுங்கான சீரமைப்பு இல்லாத மாதிரி இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா அந்த வீட்டோட எல்லாம் தண்ணி எல்லாம் பூந்து அப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்போ நாங்கள் காரநகர்லாம் நிற்கிறோம். பாருங்கோ இந்த வயல்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி உண்மையில் பார்க்கவே ஒரு ஆசையாக இருக்குது. இங்கால எல்லாம் வந்து கூடுதலான வீடுகள் எல்லாம் வந்து இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்குது. பாருங்கோ, அதை தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறீங்க. எல்லாம் வந்து எப்படி வெள்ளங்கள் பூந்து எப்படி இருக்குன்றதை இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வந்த இடத்துல வந்து ஒரு அக்காண்ட வீடு, அக்காவான்னு நான் தெரியலை, போய் பார்ப்போம் என்ன மாதிரி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊஞ்சாலெல்லாம் கட்டி விளையாடுற இடம் ஒன்று இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் இந்த காரணத்தில் எவ்வளோ மக்கள் வாழினம்ன்றதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வீதியால் போன இடத்துல இந்த இதில் எல்லாம் வந்து கோழிகள் வளர்க்கினோம். இதெல்லாம் கோழி நிற்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வீடு வாசலெல்லாம் இப்படி தான் இருக்குது. இங்கால பார்த்தீங்கன்னா இது படுக்கிற இடமும் ஆடுகள் எல்லாம் வளர்க்கினோம். அங்கால பாருங்கள் வீடு வாசலெல்லாம் இப்படி இருக்குன்னு சொல்லி இப்படியெல்லாம் பல மக்கள் வந்து கஷ்டத்தின் மத்தியில் வாழ்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். பாருங்கோ, ஓலையாளால் மேய்ஞ்சி அதுவும் ஒழுங்காக இல்லை, மழையல் வெள்ளங்கள் இப்படியான சிரமங்களுக்கு மத்தியில் தான் இங்கே ஊர் மக்கள் பல பேர் வாழினம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் காரனரில் ஒரு வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறேன். ஹாய், வணக்கம். வணக்கம் தங்கச்சி, எப்படி இருக்கிறீங்க? பார்த்தீங்கன்னா இதான் வேண்ட சமைக்கிற இடம். வணக்கம் அக்கா. இதில் நம்ம எடுக்கலாம் தானே, பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு? என்ன? சரி சரி ஓகே. என்னென்றால் பார்த்தீங்கன்னா உறவுகளே, ஒரு என்னென்னு சொல்கிறது 10 அடியும் பெறான்னு நினைக்கிறேன். அப்படியான ஒரு இடத்துல தான் மேலே ஓடு போட்டிருக்குது. அப்படி இருந்தும் இதுக்கு ஈரங்கள் அப்படியெல்லாம் இருக்குது. நல்ல மீன் கறி ஒன்று காய்ச்சிறீங்களா போட? என்ன மீன்? ஜப்பான் மீன். என்ன உங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்கிறாரோ? என்ன செய்கிறார்? கூலி வேலைக்கு. என்ன எப்படி வருமானங்கள் என்ன மாதிரி? நீங்களும் வேலையை போகிறீங்களா? ஒரு மகள் மட்டும்தானா? சரி சரி. இது ஏன் இது ஓலைகள் இல்லாமல் மேயாமல் கொள்ளாமல் இருக்குது? என்னக்கா? இது காட்டலாமா? அது இதான நைட்டில் படுக்க கொள்ள உடுப்பு மாத்திர இடங்கள் பாருங்க. எவ்வளோ சிரமத்தின் மத்தியில எல்லாம் மக்கள் வாழிங்க. உங்களுக்காக்கா அந்த இந்த வீட்டு திட்டங்கள் அப்படி எதுன்னு வந்திருக்குதா? இல்லாது இல்லையேண்ணே? உங்களோட சொந்த இடமே இதானே? இதானேண்ணே? அப்போ என்ன மாதிரி இப்போ இரவையில் இப்போ தொடர்ச்சியாக 2-3 நாளாக மழை பெய்யுது? என்ன மாதிரி இது வரைக்கும் மழை தண்ணி வந்தது? என்ன பாம்புகள் பூச்சிகள் அப்படி ஒன்றும் மாற இல்லையா? தட்டி விட்றேன் நீங்களே. என்ன ஓகே. அப்போ சொந்த இடமே இதானே?
அப்போ உங்களுக்கு அந்த மழை வெள்ள பாதிப்பு நிவாரணம் அப்படின்னு தெரியலையா? இல்லை, இந்த முறை போன முறை நாங்கள் அங்கே போயிருந்தோம் முகாமில். இந்த முறை நாங்கள் வீட்டு திட்டம் காய்ச்சினாங்களா, அது இப்போதைக்கு இல்லை. அந்த கல்யாணம் முடிச்ச ஆண்டுப்படி தான் போயிருக்கான். நீங்களும் ஹஸ்பண்டும் பிள்ளையும் என்ன? சரி, நான் இப்போ இந்த வீடியோ போகிற நேரம் உதவி செய்யணும். இந்த ஓலையில் ஒரு சீரமைச்சு இந்த தண்ணியல் வராத அளவுக்கு அந்த வாய்க்கால் ஒன்று போதும், அதை உயர்த்தினாத்தான் இங்கால பாருங்க ஒரு வாய்க்கால் ஒன்று போதாம். அந்த வாய்க்காலை உயர்த்தினா தானா தங்களுக்கு சேஃபாம், தண்ணிகள் ஒன்று பெறாதுன்னு சொல்லினேன். பாம்புகள் பூச்சிகள் ஒன்று மாற இல்லையாக்கா இதுக்கு? கரண்ட் வசதி எல்லாமே இருக்கேண்ணே? சரி, டிவிஎல் எல்லாமே இருக்கும்? இல்லை என்ன பிள்ளை என்ன பள்ளிக்கூடம் போகிறவா? எந்த ஸ்கூல்? சுந்தரமூர்த்திக்கு போகிற. உங்களோட ஹஸ்பண்டுக்கு எவ்வளோ ஒரு நாளைக்கு சம்பளம் கிடைக்கும்? கூலி வேலைக்கா போகிறவர்? ரெண்டு பேரா? இவர் மகனா? சரி. இங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடுகள் எல்லாம் வளர்க்கினேன் பாருங்க. உள்ளுக்கு ஆடுகள் எல்லாம் நிற்குது. என்னென்னா இந்த ஆட்டுக்கொட்டையில் எல்லாம் வந்து உதவிகள் ஒரு சில பேர் செய்தவையாம், தங்களால் முடிஞ்சதையும் போட்டு தாங்கள் செய்தவையாம். பார்க்க மேலே கவலையாக இருக்குது. நாங்கள் இதுவரைக்கும் ஒருத்தருக்கும் உதவி செய்ததில்லைங்கட. நாங்கள் உதவி செய்யணுமென்று காணொலி பதிவிடுறதில்லை. வந்த இடத்துல இப்படியான ஒரு வீட்டை கண்டோனைக்கு கவலையாக இருந்துச்சு. அதான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். யாராச்சும் இந்த வேக்கு வந்து காசாக கொடுக்கணுமென்று இல்லை, இந்த வீடை புனரமைக்கிறதுக்கு ஏதாச்சும் உதவி செய்யணும் யாருக்குன்னு மனசு இருந்துச்சுன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்க. நேரடியாக காட்டி தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஜாலையெல்லாம் கோழிகள் வளைக்கணும் பாருங்க. கோழிகள் நம்ம வழியில் நினைக்குது. என்னென்ன தண்ணி என்ன? சரி சரி. நீங்கள் கூலி வேலையே எல்லா வேலைக்கும் போவீங்க? சரி அண்ணா, நன்றியா. பாருங்க இந்த வீதிகள் மற்றது ஒன்றும் சீரமைக்கப்படாமல் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் இந்து மயானம் இருக்குது. இங்கே சுடலைன்னு சொல்கிறது பாருங்க, தூரத்தில் பார்க்க தெரியும் உங்களுக்கு. எனக்கு பின்னால் இந்த ஊர் தம்பி ஒரு ஆள் தான் ரோட்டால் வந்த போல் ஏற்றிக்கொண்டு வந்தேன்னா அவர் நிற்கிறார் பாருங்க பின்னால். நீங்கள் இந்த ஊரை இதை பின்னால் நிற்கிறவர் தான் இந்த ஊர் தம்பி. இந்த ஊரில் வந்து எல்லோரும் கூடுதலாக வெள்ளத்தால் எல்லோரும் மலைஞ்சிருக்கேன் அப்படியே. வீதிகளும் பெருசாக புனரமைக்கப்படலை. சரி சரி, ஓகே. இந்த ஊருக்கு இந்த சுடலை மட்டும்தானே ஒன்று இருக்குது? ஒன்று தானா இந்த சுடலே ஒன்று இருக்குதா? அப்படி அங்கால நேராக போவோம்பாங்க. பாருங்க, வீதிகளும் ஒன்றும் சீர் செய்யாமல் கிடங்கும் என்ன சொல்கிறது பள்ளமாக கிடக்குது. இங்காலையெல்லாம் வந்து தண்ணிகள் எல்லாம் கூட இருக்குது, பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸ்கூலுக்கு போகிற நீடா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிற? 12ஆம் ஆண்டு. ஆனால் பார்க்க சின்னால் மாதிரி இருக்கிற. இங்கால பார்த்தீங்கன்னா பாருங்க, வீதிகள் வந்து எவ்வளோ குன்றும் புளியுமாக இருக்குன்னு சொல்லி மேலே பார்க்க கவலையாக கிடக்குது. ஏன்னு சொன்னால் ஒவ்வொரு பிரதேச சபையோ மற்றது வந்து கவர்மெண்ட் நிதிகள் வந்து இதுகளுக்கு ஒதுக்கி இப்படியான வீதிகளை புனரமைச்சு கொடுக்கலாம். ஏன் இதுகள் இப்படி இல்லாமல் சீர் செய்யாமல் இருக்குதுன்ட்டு தெரியலை வடிவா. வாங்க அங்கால போய் யார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுள்ளோம். இங்கால பாருங்க, சின்ன சின்ன ஆக்கள் எல்லாம் சைக்கிள் ஓடிக்கொண்டிருக்கிறது.